நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2024 பல கட்சிகளுக்கு பல இடத்துல பல படிப்பினைகளை கொடுத்துருக்குது. அந்த 2024 தேர்தல் முடிவுகளை பற்றின நேயர்களுக்கு சில சுவாரஸ்யமான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இதுவரைக்கும் நம்மளுடைய நந்தா தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இந்த காலொனியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் செக்ஷனில் போய் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்காக அமையும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சரியா இல்லை, அது இந்த பொது தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 39 தொகுதியுமே டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? கரெக்ட். இந்த லாஸ்ட் 3 வருஷம் திமுக மக்களினுடைய அபிமானத்தை அதிக அளவுக்கு பெறலைங்கிறது தான் எல்லாத்தினுடைய எண்ணமாகவும் இருந்துச்சு, பேச்சுக்களாகவும் இருந்துச்சு. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலை பார்க்கும்போது 39 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நின்று எதிர் அணிகளுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம ஸ்வீப் அப்படின்னு சொல்கிற மாதிரி 39க்கு 39 அப்படிங்கிற இதில் எடுத்திருக்காங்க. அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் பை டிஎம்கே. அதுக்காக டிஎம்கேக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஆனால் டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீட்டு 39க்கு 39 எம்பியினுடைய சீட்டு கிடைச்சிட்டாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் தனி கட்சியாக 11% ஓட்டு காணா போயிடுச்சு. நான் இப்போ காமிக்கக்கூடிய இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். டிஎம்கேவினுடைய கூட்டணி 2019 எம்பி எலெக்ஷனில் வாங்கின வாக்கு எல்லா கூட்டணி கட்சியும் சேர்த்து 2.28 கோடி வாக்குகள். அதை இந்த 2024 2,04,86,000 வாக்குகள். அப்போ 2019லேருந்து 2024 தேர்தலுக்கு உண்டான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் வாக்குகள் கூட்டணிக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 23 லட்சத்தை போன 2019 வாங்கின வாக்கான 2,28,00,000 நீங்கள் வகுக்கும் போது 10% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு காணும். அதாவது அவங்க அந்த வாக்குகளை இழந்திருக்காங்க. அடுத்தது இந்த தேர்தலில் கமலஹாசன் அவர்களும் திமுக கூட்டணியில் போய் இணைகிறாரு. அவர் எந்த விதமான எம்பி சீட்டுக்கும் நிற்கல, ஆனால் ராஜ்யசபா சீட்டு ஒன்று வாங்கிடுறாரு. அந்த கமலஹாசனுடைய ஓட்டையும் நீங்கள் பார்க்கும்போது 2019 கமலஹாசன் 15,75,000 வாக்குகள் வாங்குறாரு. அப்போ இந்த திமுக கூட்டணியில் கமலஹாசனுடைய 2019 வாக்குகளையும் நீங்கள் சேர்த்தணும். ஏன்னா அந்த ஒரு வாக்குகளுக்காக தான் திமுக அவரை கூட்டணியில் சேர்த்து அதுக்காக தான் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்காங்க. 2019 டிஎம்கே ப்ளஸ் கமல் மைனஸ் இந்த தடவை 2024 டிஎம்கே அலையன்ஸ் வாங்கின கூட்டணியை பார்க்கும்போது 38,78,000 ஓட்டை காணும். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது 16% ஆஃப் ஓட்டு டிஎம்கே அலையன்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ஓட்டு காணா போச்சு, பிற அணிகளுக்கு போயிருக்கு. சரி, நீங்கள் கமலஹாசன் தான் அவர் நிற்கிறாரே ஓட்டு போடலையே, டிஎம்கேவும் தானே நீங்கள் கம்பேர் பண்ணணும், நியாயமான வாதம். அப்போ நம்ம டிஎம்கே போன 2019 24 சீட்டு நிற்கிறாங்க. அந்த 24 22 திமுக, ஒரு சீட்டு விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ரவி அவர்கள் நிற்கிறாரு. அதே மாதிரி ஈரோட்டில் வைகோவனுடைய கட்சியில் கணேசமூர்த்தி, அவங்க 2 பேருமே டிஎம்கேனுடைய சிம்பலில் நிற்கிறாங்க. அதனால் 24 சீட்டு போன தடவை டிஎம்கேக்கு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த 2019 தேர்தலில் திமுக சிம்பல் நின்று அந்த 24 தொகுதியை மட்டும் பார்க்கும்போது 1,44,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் அதே திமுக சிம்பல் 1,18,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மொத்தம் 26,08,000 ஓட்டு காணும், எதிர்கட்சிக்கு போயிடுச்சு. அந்த சதவீத வாக்கு எவ்வளோ இழந்திருக்காங்கன்னா 18% வாக்குகள் இழந்திருக்காங்க. 1-2 எவ்வளோ 18%. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு நியாயமான கேள்வியும் நம்ம கேட்கலாம். போன தேர்தலில் விசிகாவினுடைய ஒரு சீட்டும் வைகோவனுடைய ஒரு சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்க சீட்டில் தானே நிறுத்தியிருக்காங்க. 2019 அவங்க வாங்கின வாக்கை கழிச்சு தானே நம்ம கணக்கு போடணும், ஆப்பிள் டு ஆப்பிள் தானே கம்பேரிசன் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் நியாயமான வாதம். அப்போது விசிகா வாங்கின ஓட்டும்
வைகோ வாங்கின அந்த 2 தொகுதியினுடைய ஓட்டும் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 11,23,000 ஓட்டு 2019. அப்போ 2019 திமுக வாங்கின சிம்பல் அந்த 24 தொகுதியில் இந்த 2 தொகுதியை கழிச்சோம்னா மீதி 1,32,00,000 சொச்சம் வாக்குகள் டிஎம்கே அந்த டைமில் வாங்கியிருந்தாங்க. இந்த 2024 எலெக்ஷனில் பார்க்கும்போது 1,17,00,000. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 14,85,000 வாக்குகள் எதிர்கட்சிகளுக்கு பரிமாறப்பட்டு இருக்கு. இதனுடைய சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 11%. வெளிப்படையாக மேம்போக்கா பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா டிஎம்கே 39 சீட்டுக்கு 39 சீட்டும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லை, எல்லாம் பொய் பிரச்சாரமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் 39க்கு 39 ஜெயிச்சிட்டோம்ல, அப்போ மக்கள்கிட்ட எங்ககிட்ட முழு ஆதரவு இருக்குது அப்படின்னு அவங்க வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன புள்ளி விவரங்கள் எல்லாமே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 39 சீட்டு ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎம்கேன்னு மட்டும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றையும் கழிச்சிட்டு வந்து பார்க்கும்போது 11% வாக்குகள் டிஎம்கேக்கு 2019 வாங்கின வாக்குகள்லேருந்து 2024 வாக்குகளில் குறைஞ்சிருக்கு. இத்தனை ஓட்டு எங்கே போயிருக்குன்னா எதிர் அணிகளுக்கு போயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி கூட்டணிக்கு அவங்க 2019 இருந்து 2024 வாங்கின வாக்குல மொத்தமாக அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் வாக்குகள். அந்த 35 லட்சம் வாக்குகளில் பிஜேபிக்கு மட்டும் 33,95,000 வாக்குகள் போய் சேர்ந்திருக்கு. அது இல்லாமல் நாம் தமிழர்கள் அவங்க 2019 16,72,000 வாக்குகள் வாங்குறாங்க. ஆனால் இந்த 2024 தேர்தலில் 35,32,000 வாக்குகள் வாங்குறாங்க. அதாவது 18,59,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் வந்து 34 லட்சம் வாக்குகளும் போயிருக்கு. இதில் அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க கட்சியாக வந்து ஒரு 6 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடிஷ்னலாக அதோட கூட்டணியோட சேர்த்து பார்க்கும்போது 8 லட்சம் வாக்குகள். அப்போ இந்த தேர்தலில் 39 சீட்டுக்கு 39 சீட்டு டிஎம்கே அடிச்சிருந்தாலும் 11% வாக்குகளை அவங்க இழந்திருக்காங்க. இந்த இழந்த வாக்குகளை பெரும்பான்மையாக அறுவடை பண்ணினது பிஜேபி, அடுத்தது நாம் தமிழர், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே. இதுதான் வந்து புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறக்கூடிய உண்மையான தகவல். நம்ம இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க நம்ம கொடுத்த புள்ளி விவரங்கள் கருத்துக்களை பற்றி உங்களுக்கு உண்டான என்ன கருத்துக்களாக இருந்தாலும் எண்ணங்களாக இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். நந்தா தேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.